ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 1 குற்றாலத்தில் இருக்கிற ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் என்ட்ரிலே ஒரு கார்னா 60 ருபீஸ் பே பண்ணிவிட்டு உள்ளே வர வேண்டியது இருக்குது. போல நம்ம எங்கே போகிறோம்? என்ன விளாட? தண்ணியில் விளாடையா போகிறோம்? விளாட போவோமா? பையா முதல்ல ஃபால்ஸில் குளிக்க போறியா பையா? அம்மி சில்லறை పక్కల్లో అవురే ఇదిగో சோப்பு சீப்பு பிளாஸ்டிக் எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். இதை பிடிங்க யாராவது. நாங்கள் பார்க்கிங்லேருந்து வெளில வந்தோடனே ஏகப்பட்ட ஆட்டோ இருந்துச்சு. அந்த ஆட்டோவில் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஏன்னா ஆட்டோ டிரைவர் அப்போவே அட்வைஸ் பண்ணார், போகும்போது நீங்கள் மேலே அப்படியே ஏறி போகிற மாதிரி இருக்கும், அப்போவே நீங்கள் டயர்டாகிடுவீங்க. அதனால் போகும்போது ஆட்டோவில் போயிடுவோம், வரும்போது எல்லோரும் ட்ரக் பண்ணி வருவாங்க நடந்து இந்த பாதையில் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நாங்களும் ஆட்டோவில் ஏறிட்டோம். வரவழில் ஒரு செக் போஸ்ட் வேறு இருந்துச்சு. சோப்புலாம் எதாவது எடுத்துகிட்டு வரோமா, பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு போகிறோமான்னு செக் பண்ணாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரே க்ரீனரியாக, ரைட் சைடில் ஒரே மவுண்டெயின்ஸ் வியூவாக செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ தான் டிஸ்டன்ஸா? ரீவி கொட்டுதையா அங்கே. போட்டாச்சு. இங்கே ஒரு ரூபாய் தண்ணி வருதா, நான் இங்கேருந்து வருதுன்னு தெரில. அருவியிலேருந்து தண்ணி கொட்டி அப்படி ஓடுது, ஜக்க ஜக்க ஜக்கன்னு ஓடுது, கிட்ட ஓடுது. மழை வேற பெய்யுது, சரியான மழை. ரெண்டு மலைக்கு நடுவில் அதோ தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஃபோர்ஸாக. இதுதான் ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ். இவ்வளோ தான். போய் குளிச்சிட்டோன்னா இங்கே இருக்கிற இது கிளம்ப வேண்டியது.
शर्मा अंदर जा। நம்ம ஜில்லுன்னு இருக்கு. அப்புறமா எப்படி இருந்துச்சு தண்ணி? நம்ம ஜில்லுன்னு இருக்கு, வாயே திறக்க முடியல. டேரக்டா ஃப்ரிட்ஜில் வர மாதிரி இருக்கு. ஏன் சிறப்பாக டேரக்டா ஃப்ரிட்ஜில் வர மாதிரி இருக்குல்ல. अजय அவ்வளோதான் காய்ஸ், பழைய குற்றாலத்தில் குளிச்சிட்டோம். இதுதான் பழைய குற்றாலம். சுற்றி பார்த்துட்டிங்களா? இப்போ அடுத்து இதே ரோட்லேயே வந்து டைகர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை போய் பார்ப்போம். ஓகே, டன். அதேமாரி வளர்ப்ப அந்த ஆட்டோக்காரன் சொன்ன மாதிரியே போகும்போது நடந்து போயிட்டோம். இங்கேருந்து இறங்கி போகிற வழியெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. மேலே ஊற்றுற தண்ணியெல்லாம் அப்படியே ஓட மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓடிட்டுருக்கோம். அந்த தண்ணி சத்தம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே போகலாம். நல்லாயிருக்கும், நல்ல காத்தோட்டமாக. இதேமாரி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பார்க்கிங் வந்துடும். பார்க்கிங் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஏரியா நல்லா இருக்கு. அதை விட இதான் மாங்கா. அடுத்த டைகர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அந்த ஃபால்ஸில் தான் ஒன்றுமே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் அடுத்த நாள் நல்லா தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் காலையில் 5 ஃபால்ஸ் இருக்கோம். 5 ஃபால்ஸ் ரொம்ப பெருசு. இங்கே வர வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்துட்டு அப்படியே மூமெண்ட்டில் போய்ட்டு இருந்தோம். டேடி எங்கே போய்ட்டுருக்காரு. கடைகள்லாம் இருக்கும், கடையை வந்து சுற்றி பார்ப்போம். ஃபுல்லாக வேறு தூங்கிட்டு இருக்கேன். இது ஆண்கள் வழி.
போய் நல்லா குளி போ. கொஞ்ச நேரம் தான் குளிர்ற மாதிரி இருக்கும். நல்லா அருவியில் குளிச்சுட்டு போதும்னு ஆட்டம் போட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, அப்போ அங்கேருந்து வந்தால் பார்க்கிங் தான் இருக்குது, பார்க்கிங்கில் எதுக்கு உட்காந்துக்கிட்டுன்னு அப்படியே ரைட் சைடில் இருந்த பூங்காக்குள்ளே போயிட்டோம். சுண்டக்காயில மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கு இது சுண்டக்காய்க்கு ஆப்போசிட் தானே. இது வெள்ளை பொறுக்கு, இது சுண்டக்காய். நிறைய நீங்களும் பார்த்தது இல்லையா தொட்டாசி நீங்களா? இங்கே பாரு, செருப்பு வச்சு ஒரு சின்ன செத்து காவல் இருக்கு. இப்போ இங்கேயும் இருக்குது. அப்படியே நடந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பூங்கா இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். இல்லை முடிஞ்சு போனேன். இல்லை இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காங்க, ஏன்னா தெரியல. சூப்பரா இருக்கு. அதான் நானே நிறைய கொட்டு கிடக்கு இந்த மரத்துல தான். கடிக்கிற மாதிரியா இருக்கு. அதெல்லாம் இல்லை, குட்டி பாதை. தான்பா செமையா இருக்கு பிரு. செமையாக இருக்குது இந்த பிளேஸ். இப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் நடந்து ஒரு வழியாக இந்த சுற்றுச்சூழல் பூங்கோட வாசலுக்கு மட்டும். இந்த பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு சுற்றுச்சூழல் வாசல். டிக்கெட் வாங்கணுமா? இந்த வந்துட்டேன். நான் சும்மா வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். சரி, டிக்கெட் வாங்கினா தான் வரேன்.
வாசலில் கொஞ்சம் நர்சரியோட ஏதோ மண்ணை இங்கேருந்து தூக்கிட்டு வந்துருப்பாங்க. நர்சரிக்கான பை சின்ன சின்ன கன்றுலாம் நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம் போல. உள்ளே போய் பார்ப்போம் நெருப்பண்டி என்ன இருக்குது. இது மெயின் என்ட்ரி ஆர்ச். 300 கூகுள் பே உண்டோ? கூகுள் பே உண்டோ? கேஷ் மட்டும்தான். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இங்கே கிடையாது சார், ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டியை நாங்கள் அங்கெல்லாம் போட்டோம்னா அம்மா எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்புறீங்களா? ஸ்நாக்ஸ் பார்த்தா அது அப்படி நம்ம ஊர்ல நிறைய பார்த்துருப்போம். இது பாருங்க வித்தியாசமா இருக்கு. இந்த கேட்ரஸ் அழகா இருக்கு பாருங்க. இது அப்படியே விட்டா கச்ச 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 கச்சன்னு வருமா? நீ கேட்ரஸ் நான் நினைக்கிறேன் நம்ம அப்படி போயிட்டு இப்படி எக்ஸிட் அது நர்சரி ஏரியா. நர்சரியா? ஓகேயா? ராஜா மங்கியா? அது ராஜா மங்கியா? அப்ப அது ராணி மங்கி. எப்படி பாமோக பாக்குது பாரு. ராஜா மங்கி பை மச்சா கஹியா है. பையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுரா சிப்ஸ் எப்படி உட்கார்ந்திருக்கோம்? ஜம்முன்னு வந்திருக்கு. ஏய் தூக்கல பாரு. அப்பா இங்க இருந்து இப்போ நீங்க ஒரு துண்டு போட்டீங்கன்னா அப்ப எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். தண்ணி ஓடுது, எங்க இருந்து வருது? நானே ரெஸ்ட் தான் எடுத்துட்டேன். தண்ணி ஓடுது பாருங்க ஜம்முன்னு. இங்கே பார்த்து வேலை ஒரு டைல்ஸுக்கு பதிலாக செடி மரம். குட்டியாக அந்த அருவி தான் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஊர்ந்து போகுது. அங்கே 2 பேர் நடந்து போகிறாங்க. அதில் தான் நம்ம இப்போ வந்தோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்க்கு மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் எக்ஸ்டெண்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள பைக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஜல்லுன்னு போயிட்டு வரலாம். நடந்தே போகிற அளவுக்கு எனர்ஜி இல்லை. நல்லா செம்மையாக இருக்குது. மழை வேற பெஞ்சிட்டு வேற. மழைன்னா டிச்சு பையில லைட்டாக சில கடைசியாக உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிட்டு சவா முடியல. மென்டல் ஹெல்த்தை ஃபிட் பண்ணலான்னு பார்த்தா ஃபிசிக்கல் ஹெல்த்து எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இதுதான் பார்க்கு. மழை பெஞ்சிட்டு அதுவும் இல்லாமல் க்ளோசிங் டைம் வேறு ஆகிட்டு, அதனால் ரிட்டன் ஆகிட்டோம். மொத்தம் 2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் கூட முழுசாக நடந்துருப்போமான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஜிலுன்னு காற்று இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே சுத்தமான காற்று கிடைக்குன்னு வேறு போட்டிருந்தாங்க. அது உண்மை தான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு போங்க. 5 ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், see you. 2 கிலோமீட்டர் நம்ம எல்லாத்தையுமே சுற்றி இருப்போமாங்கிறதே தெரியாது. அதுக்குள்ளே க்ளோசிங் டைம் வந்துட்டு